Sri Gurubhyo Namaha. Welcome to our online teaching academy Ekalaiva. Last episode la nama balanced diet pathiyum vitamins pathiyum adoda importance என்னென்ன உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைய எபிசோடில் we are going to see about how to lead a healthy lifestyle. So that is presentation on healthy lifestyle. So how will you lead a healthy lifestyle? So if you see this, your wellness starts with physical health, mental health, that is emotional, spiritual, social health, intellectual health, environmental, professional, financial. So these are the components of health. So World Health Organization என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா health is a state of complete physical, mental, social and spiritual well-being, not merely any absence of disease or infirmity. So health அப்படினா it comprises of your physical health, so that is your health status, then your emotional status, that is mental health, social well-being and spiritual health. So these are the important components of your health. So if you are going to lead a healthy lifestyle means what you have to do is, first and foremost thing, you have to love yourself because you are so unique and wonderful in your own way. So always நம்மள முதல்ல நம்ம நேசிக்க லேர்ன் பண்ணணும். So if you love yourself, you can able to identify your strengths, weakness and what is your problems and what is your negative thoughts. So everything you can sort out and you can lead a healthy life. So next thing, you have to be very happy. So if you want to lead a healthy lifestyle, you have to be happy. So happiness is found when you stop comparing yourself to other people. So always you should not compare with others. So நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம், பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் மற்ற ஃபேமிலியோட நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அது முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பெரிய பிள்ளைகள் இல்லை சிறியவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுடைய படிப்பு விஷயங்களில் நம்ம கம்பேர் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி பெரியவர்களாகிய நாம் கூட என்ன பண்ணுறோம், பெற்றோர்கள் மற்றவங்க இதை வாங்கிட்டாங்க, இந்த பொருள் வாங்கிட்டாங்க, அவங்க நல்லா லைஃப் ரன் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுடைய ஹாப்பினஸ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி வெரி ஹாப்பி, you should stop comparing yourself to other people. So apart from this, if you want to lead a healthy life, so what are the things you have to do is eat healthy diet, exercise regularly, drink plenty of water, then reduce your stress level. If you see each thing separately, so eat healthy diet நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, eat more foods that grow on trees and plants and eat less food that's manufactured in plants. So always நம்ம பிளான்ட்ல விளையிற பொருட்களை உடனடியாக சாப்பிடணும். ரொம்ப நாள் கழித்து இல்லை அதால் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். உணவு பழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சிறுதானியங்கள், பழ வகைகள், தென் காய்கறிகள், கீரைகள், இது எல்லாமே நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம பழைய உணவு பழக்க வழக்கங்களை நாடி செல்கிறோம். அது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயம். அது மாதிரி முக்கியமாக சிறுதானியங்கள் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச பொருட்களை குறைவாக எடுத்துக்கொள்ளணும். தென் பழ வகைகள் உங்களுக்கு எளிதில் விலை குறைவான கிடைக்கக்கூடிய பழ வகைகள் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம், நெல்லிக்காய், தென் சப்போட்டா, பனானா, ஸோ இந்த மாதிரி மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பழ வகைகள் நீங்கள் அனுதினமும் சேர்த்து கொண்டாலே அது ஒரு ஹெல்த்தியான டயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிறுதானியங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் சேர்த்து மாவா பவுடர் பண்ணி டெய்லியுமே ஒரு கஞ்சி வகையோ இல்லை ஒரு தோசையோ செய்து பெரியவர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் அதை டெலிஷியஸாக நீங்கள்
கொடுக்கும்போது அது ஒரு ஹெல்த்தியான டயட்டாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கீரை வகைகள் அனுதினமும் சேர்த்து கொள்ளணும். டெய்லியுமே ஒரு காய்கறி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சேர்த்து கொள்ள வேண்டும். Then another thing we saw about drink plenty of water. So நம்மளுடைய உடலில் எல்லா உறுப்புகளும் முக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாட்டர் ரொம்ப அவசியம். ஸோ அட்லீஸ்ட் 2 liters per day you have to drink every day. So apart from that you can take more than that up to 4 liters. So it enhances your organ functions. So you can be very active throughout the day. Then exercise அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா take 10 to 30 minutes of jog every day. So always daily you have to follow this 10 to 30 minutes of jog or walk or whatever exercise is possible for you, you can do it. But you have to compulsorily do any exercise at least for 10 to 30 minutes every day, so that your body, organs, everything will be very active and your circulation to the heart. ஸோ உங்களுடைய இருதயத்துக்கு போகக்கூடிய எல்லா ரத்த ஓட்டங்களும் சீராக அமையறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவி செய்யுது. Then reduce your stress level. How will you reduce? So always நமக்கு stress அப்படின்னு வந்துட்டாவே you have to think your problem. What is the problem existing and how you will solve it. So you can take few minutes, at least 10 to 20 minutes, sit separately in silent place. Then you can analyze yourself. You can sort out your problems. தனிமையாக ஒரு 10 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுறதோ இல்லை உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதோ நீங்கள் வழிவகைகளை செய்து கொள்ளணும். So another thing, how will you lead your healthy life means you have to make hygiene part of your daily routine. So உங்களுடைய உடல் சுற்றமும் சுற்றுப்புற சுற்றமும் நீங்கள் வந்து சுத்தமும் பாதுகாப்பாக நீங்கள் வைத்து கொள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் ஹைஜீன் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்து சீராக வச்சுட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வில் நாட் கம் அண்ட் அட்டாக் யுவர் செல்ஃப். ஸோ ஆல்வேஸ் அந்த டே ஃபுல்லாக த்ரூ அவுட் த டே ஹவு வில் யூ பி வெரி குவைட் அண்ட் ப்ளசன்ட். ஸோ இஃப் யூ ஃபாலோ தீஸ் திங்ஸ் you can improve every day. So 5 ways to improve your morning time. So always you should wake up 15 minutes earlier so that you will not be tensed. So you can be sit relax for 5 to 10 minutes, then gradually you can plan your schedule. So then read for 20 to 30 minutes. So it is also a pleasant mindset. So when you reading, your mind everything will be quiet. Then check the weather first thing, then go out, see the weather, climate, so how it is. So whether you can plan your schedule according to the climate, you can complete your work or not, you can decide. Then make a cup of coffee or tea. So at least you have to energize yourself. So for that you can have some drinks, that is coffee or tea in the morning. Then to-do list. So write your daily to-do list. So what are the things you are going to do on this whole day, you can plan, then accordingly you can schedule your day. So happiness, how will you create happiness? Try to make at least 3 people smile each day. So you can sit along with your friends or neighbors, your family members, your children. பெற்றோர்கள் வந்து உங்கள் சிறு பிள்ளைகளோட இல்லை பெரியவர்களோட உங்களோட பேரண்ட்ஸ் கூட நெய்பர்ஸ் கூட ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் செலவு பண்ணி அவர்களோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த 15 நிமிஷம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் த டே யூ கேன் பி வெரி ஹெல்த்தி அண்ட் ப்ளசன்ட். ஸோ த கிரவுண்ட் ஒர்க் ஆஃப் ஆல் ஹாப்பினஸ் இஸ் குட் ஹெல்த் சேஸ் லேஹன். ஸோ வாட் எவர் வி டூ ஃபார் அவர் குட் ஹெல்த், ஸோ it creates happiness so that you can restore your happiness throughout your life. So these are the things. So இதெல்லாம் தான் நம்ம ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு தேவையான காரியங்கள். ஸோ இவை எல்லாவற்றையும் நம்ம எளிமையாக
நம்மளுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு வந்தோம்னா நம்மளுடைய லைஃப்பை ஹெல்த்தியாக ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைஃப் இஸ் ஷார்ட், லெட்ஸ் கோ ரன். ஸோ நம்மளுடைய ஆன் அன் ஆவரேஜ் 60 இயர்ஸ் தான் ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எளிமையான வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நடந்தோம்னா நம்ம ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம். தேங்க்யூ.